வணக்கம். இன்று 22/6/2026 கோவை மாவட்டம், ஒருங்கிணைந்த கோவை மாவட்டம், பொள்ளாச்சி, கோவை அனைத்து டிப்பர் லாரி உரிமையாளர்களின் கூட்டமைப்பு சங்கத்தின் ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டமானது டிப்பர் லாரி உரிமையாளர்களுக்கு உள்ள சிரமங்கள், இன்று சந்தித்து வரும் நடைமுறை பிரச்சனைகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. கோவை மாவட்டமானது கட்டுமான பொருட்கள் அதிகமாக விற்பனை செய்யக்கூடிய பகுதியாக இருக்குது. ஏன்னா இங்கதான் கட்டுமானத்துறை மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. சென்னை மாவட்டத்துக்கு அப்புறம் கோவை மாவட்டமானது மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. இங்க இந்த தொழிலை நம்பி கிட்டத்தட்ட ஒரு 1000 குடும்பங்கள் நேரடியாக டிப்பர் லாரி தொழில ஈடுபட்டு இருக்கிறாங்க. மறைமுகமாக 5000 குடும்பங்களுக்கு மேல இந்த தொழில் மூலமா அவங்க வருமானம் எடுத்துட்டு வராங்க. இப்ப சமீப காலங்களாக பார்க்கும்போது டிப்பர் லாரிகளுக்கு அபராதங்கள் பல்வேறு துறைகள்ல இருந்து விதிக்கப்படுது. உதாரணமாக போக்குவரத்து துறை, அடுத்ததாக போலீஸ் துறை, காவல்துறை மூலமாக, கனிம வளத்துறை மூலமாக முதல் தகவல் அறிக்கை பதியப்பட்டு நிறைய டிப்பர் லாரி உரிமையாளர்கள் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து அவங்க கோர்ட்டுக்கு அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. நேரடியாக டிப்பர் லாரி உரிமையாளர்கள் எந்தவித சட்ட விரோத நடவடிக்கையிலும் ஈடுபடுறது கிடையாது. டிப்பர் லாரி உரிமையாளர்களுக்கு ஒரு நடைமுறை எஸ்ஓபின்னு சொல்லலாம், ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். இந்த மாதிரி தான் நீங்க லோடு போடணும், இந்த இடத்துல உங்களுக்கு இந்த விதிமுறைகள் இருக்குன்னு சொல்லிட்டு அரசாங்கத்திலிருந்து சரியான விதிமுறைகள் நமக்கு வகுக்கப்பட்டு கொடுக்கல. டிப்பர் லாரி உரிமையாளர்கள் கட்டட சாமான்களை உற்பத்தியாகும் இடத்திலிருந்து தேவைப்படும் கன்சூமருக்கு, வாடிக்கையாளர்களுக்கு கொண்டு போகக்கூடிய அந்த வேலையை மட்டும்தான் செய்யறாங்க. இதுல உற்பத்திக்கு டிப்பர் லாரி உரிமையாளர்களுக்கு எந்த விதத்திலையும் சம்பந்தம் கிடையாது.